ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கறி சுவையில் வாழைக்காய் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம புரட்டாசி மாதம் கறி எடுக்க முடியாதனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வாசம் வர வறுத்து விட்டுடலாம். கூடவே காரத்துக்கு 4 வர மிளகாய் சேர்த்து விட்டுக்கலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. நான் 3 மிளகாய் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டு வாசம் வருது. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வாழைக்காவை மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாழைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மேலே க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து விட்டுடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச வாழைக்காவை இதோடு சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். ரொம்பவும் சேர்த்து விட்டுறாதீங்க, கொஞ்சம் மட்டும் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி 2லேருந்து 3 நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா தண்ணி சுண்டி வரணும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் போல் ஆகிருக்கு. கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சமாக இதோடு சேர்த்து விட்டுடலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் வறுவல் சூப்பராக நல்லா வாசமாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.